தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. உங்க எல்லாருக்கும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பாடல்ல தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையை ஏன் இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் நான் சொல்லணுங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போலாம். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, எங்கு விறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு இங்கு விறப்பினும் அயலான் அயலானே என்று சொல்லியிருக்கிறார். நான் தமிழன், ஏன்னா நான் தமிழ் பேசுறதுனால மட்டும் இல்ல, ஏன்னா எங்க அப்பா அம்மா 2 பேரும் தமிழர், அதனால நான் தமிழர். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இவரை அனுப்புனா, இவர் அங்க போய் உக்காந்துக்கிட்டு மதம் பெரியதா மொழி பெரியதா, எனக்கு மதம் தான் அன்பு அன்பு மொழியை கற்பிச்சுது, அறிவு மொழியை கற்பிச்சுது அப்படிங்கிறாப்புல. எப்பா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதா? திரும்ப திரும்ப இந்த ஈவே ராமசாமி ஈரவங்காய மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இந்த தீரமரத்துல அதுதான் சொன்ன, படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பரமா படிடா படிடா அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டான். வரலாற்று எடுத்து படிங்கப்பா, தமிழ் வரலாற்றை எடுத்து படிப்பா, பரிபாடல் படிப்பா, சங்க இலக்கியங்களை படிப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. 10,000 வருடங்களுக்கு முன்பான வரலாறு இருக்கு, 50,000 வருடங்களுக்கு முன்னாடியான வரலாறு இன்னும் தேடப்பட்டு கொண்டிருக்கிறது. கீழடிக்குள்ள தோண்டி இருக்காங்கப்பா வரலாற, அதையும் திராவிடன் கேட்டு போட்டு மறைக்கிறான்பா. அதெல்லாம் தோண்டி எடுத்து படிடா பரமா படிடான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்பயும் அறிவு வராம எனக்கு மதம் தான் அறிவு மொழியை கற்பிச்சது இல்லையே, ஈவே ராமசாமி ஈரவங்காய மாதிரி திரும்பி திரும்பி பேசிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அறிவுங்கிறது இருக்குதா அப்படின்னு தெரியல. உலகத்துல எக்கச்சக்கமான நாடுகள் இருக்கு, எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கு. இதுல எந்த நாட்டுக்கு எந்த மொழிக்கு கடவுள் இயேசுநாதர் சொல்லுங்க பாப்போம். ஓப்பன் சேலஞ்சு, எந்த மொழிக்கு இயேசுநாதர் கடவுள்? சொல்ல முடியாது, ஏன்னா அவர் எந்த மொழிக்கும் கடவுள் கிடையாது. பைபிள் எந்த மொழியில எழுதப்பட்டது? இயேசுநாதர் பேசுற மொழி என்ன? எபிரேயம். எபிரேயம் இன்னும் உலகத்துல உயிரோடு தான் இருக்குதா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இல்ல. ஏன் இயேசுநாதர் எபிரேயத்துல தானே பேசுறாரு. பைபிள் எழுதப்பட்ட மொழி எபிரேயம் தானே. எந்த மூலையில இருக்கு எபிரேயம்? எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு? கொண்டு வா. உனக்கு மொழிபெயர்த்த பைபிளை படிச்சுட்டு எனக்கு அன்பு மொழி அவருதான் கற்றுக் கொடுத்தாரு, அறிவு மொழி எனக்கு அவங்கதான் கற்றுக் கொடுத்தாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்க. யார் கற்றுக் கொடுத்தா? எந்த மொழி உனக்கு கற்பிச்சுது? பைபிள் எந்த மொழி உனக்கு கற்பிச்சுது? தமிழ் தானே, மொழிபெயர்த்து தானே படிச்சுட்டு இருக்க. வேணா எபிரேயத்தை கொண்டாந்து எபிரேயம் படிச்சு எபிரேயம் சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசி, தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்ல தான் பேசணும். தமிழ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். வேணா எபிரேயம் படிச்சுக்க. ஆனா எங்களுக்கு டைரக்டா தமிழ் கத்து கொடுத்தது, நேரடியா கத்து கொடுத்தது. உனக்கு நாகரிகம் இதுதான், உனக்கு மொழி இதுதான், உனக்கு பண்பாடு இதுதான். வேணுமா? இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமா? தலைப்படத்தை எடுத்து ஓட்டிப்பாரு, பாட்டு வரும். தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான், எங்க முப்பாட்டன் எங்களுக்கு தலைவன் தான். காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடுறேன் பாட்டு வருகிறோம். அதை வேணா போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க. உலகத்திற்கே கடவுள் படைத்த மொழி தமிழ் மொழி. உலகத்துல எந்த கடவுளுக்கும் இவர் இந்த மொழியினுடைய கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ் மொழிக்கு தமிழ் கடவுள் அப்படின்னா எல்லார் மனதிலையும் நினைவுக்கு வருவது முருகன் தான். இப்படி சொல்லுவியா இயேசுநாதர் இவர் இந்த மொழிக்கு தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கடவுளை படைத்த மொழி எங்கள் மொழி, கடவுளுக்கு உருவம் தந்த மொழி எங்கள் மொழி. எதிர வந்து நிற்பது கடவுள் தான், நம்ம கடவுள்கிட்ட தான் விவாதம் பண்றோம் என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று எதிர்த்து நின்ற மொழி எங்கள் தமிழ் மொழி. தொல்காப்பியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நன்னூல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் பரிபாடல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தான் தெரியாது. நீங்க ஈர வெங்காயத்தை பின்பற்ற போறீங்க, நம்ம சொல்லிதான் புரியுங்க. தொல்காப்பியம் அப்படின்னா தமிழ் இலக்கண நூல். இந்த சொல் இப்படிதான் வரணும்
அப்படின்லாம் முறை இருக்குது, ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லிட்டா, நன்னுள்ள ஒரு சொற்கள் வந்து 2 சொற்கள் இணைது அப்படின்னா அந்த சொல் எப்படி மாறணும் அப்படிங்கிற முறை இருக்கு, ஃபார்முலா இருக்கு. ஐவழி வவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் என்ற முறை இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு டக்கு நினைவு வர மாட்டுது. எங்க ஃபாதர் படிக்க சொல்லிட்டே இருப்பாரு. அப்பப்ப சொல்லுவாரு, படிதாண்டி படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் இந்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் படித்த நூலு. தொல்காப்பியம் ஏறக்குறைய 10,000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் எங்க நாகரிகத்தை தோண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன இருக்குது, யாரு வாழ்ந்தா, இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஆனா பச்சையே பொய் பேசணும்ன்ற எண்ணம் இல்லாம சட்டமன்றத்துக்குள்ள வந்து திராவிடம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அப்படி எங்க வரலாறு எல்லாரையும் பார்த்து வியக்கக்கூடிய வரலாறா இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு எங்க புரிய போகுது? அப்படி நாங்க ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சுக்கிட்டு வரோம். பரிபாடல்ல யார் எழுதுனது? பரஞ்சோதி முனிவர் எழுதுனது. உங்களுக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? அவர் எழுதியிருக்கிறாப்புல, கருவலர் வான திசையில் தோன்றி உருவரி வாரா ஒன்றன் ஊழையும் உந்து வலி கிளர்ந்த ஊமுள் ஊழியும் என்று சொல்லிட்டு வருகிறாரு. பாரு, இந்த பாடலாம் தேடி பாரு. உன் சொன்னல அன்பு மொழி அறிவு மொழி கத்து கொடுத்ததுன்னு அந்த மொழியில சர்ச் பண்ணி பாரு, பிக் பேங் தியரினா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு பரிபாடல் இந்த கருவலர் வான திசையில் பாட்டை போட்டு பாரு. இந்த 2 பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு பாரு, உனக்கு தமிழர்கள்லாம் யாரு அப்படின்னு தெரியும். எங்க மூலாதையர்கள்னா யாருன்னு தெரியும். தமிழ் மொழினா அதனுடைய ஆழம்னா அதனுடைய வீச்சுனா என்னன்னு உனக்கு தெரியும். வந்து நீங்க உடனே வந்து எனக்கு அவங்கதான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு பான் கிறிஸ்டின் எனக்கு பெருமையா சொல்றாப்புல. இப்ப நான் சொன்னல, இந்த கருவலர் வானத்தை செயல்பாட்டை இது தூக்கி கொண்டு போய் ஏழையில போடுங்க, அது இங்கிலீஷ்ல கொடுக்கும். இதுதான்டா சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, இங்க பாரு, இதுதான் பிக் பேங் தியரின்னு சொல்லும். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த வரலாறு 2000 வருடங்களுக்கு முன்பான வரலாறு. இந்த வரலாறுலாம் போய் தேடி படிங்க. இந்த பாட்டு ஏசுநாதருக்கு முன்ன பாடினதா இல்ல பின்ன பாடினதா எல்லாத்தையும் தேடி எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழினா என்ன, தமிழர்கள்னா யாரு, தமிழ் மொழியினுடைய வீச்சு என்ன. ஐயா மரியல்சனிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு ஐயப்பன் கிறிஸ்டின் அவர் எனக்கு அறிவு மொழி அன்பு மொழி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறீங்க. நீங்க என்ன பிறக்கும் போதே சில்வர் டாலர் போட்டு பிறந்தீங்களா? இல்ல எனக்கு பிறக்கும் போதே ஓம் முருகா டாலர் போட்டு பிறக்க வச்சாங்களா? இல்ல அவரு ஒரு இஸ்லாமியர் பிறகுறாருன்னா குல்லா போட்டா பிறந்தாரு? ஏங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா இவருதான் கடவுள் காமிக்கிறவரை கடவுள் அப்படின்னு கும்பிட்டு போக வேண்டியதான் வேலை. அதோட வேலை முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நாங்க பான் கிறிஸ்டின். ஐயா எனக்கு ஒரே கேள்விதான் ஐயா, நீங்க பான் கிறிஸ்டின் சொல்றீங்களே, இந்திய ஒன்றியத்துக்குள்ள கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு முன்பு, அதாவது தோமையார் வருவதற்கு முன்பே கிறிஸ்தவ உங்க தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டெல்லாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தார்கள் என்ற கேள்வி உங்ககிட்ட விட இருக்கா? ஐயா மரியவில்சன் அவர்களே, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள பேசுங்க, இல்லை என்றால் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போங்க. நீங்க வெளியில போறதை நாங்கெல்லாம் வரவேற்போம். ஏன் அப்படின்னா, நல்லா இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சுட்டு நல்லா தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசட்டும். நீங்களாம் இருக்கணும், நீங்க இருந்துதான் தமிழ்நாடு மக்களுக்கு சேவை செய்யணும் என்று ஒன்னும் அவசியம் இல்லை. நீங்க தாராளமா வெளியில போங்க. ஐயா உங்க மாமனார் ஜேபிஆர் இருக்காரு இல்லையா, அவருடைய காலத்தாலதான் ஐயா ஐஸ்ரீ வேலன் அவர்களும் அவருடைய மகன் தான் ஐயா ஐஸ்ரீ கணேஷ் அவர்களும் அவங்கெல்லாம் நல்லா தமிழ் பேசுறாங்களே. நீங்க மருமகன் தானே, அவங்கெல்லாம் நேரடி பணக்காரங்க, நீங்கெல்லாம் மருமகன் தானே பணக்காரங்க. அவங்கெல்லாம் தமிழ்ல பேசுறாங்க, உங்களுக்கு தமிழ்ல பேச என்ன ஐயா பிரச்சனை? எனவே ஐயா தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள பேசணும்னா தமிழ்ல பேசுங்க, இல்லைன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் மத அரசியல பேசணும்னா இங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் சொல்றது தமிழால ஒன்றிணைங்க, சாதி மதம்லாம் வேணாம் அப்படின்னு தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க நைஸா பிஜேபி லீடு எடுத்து கொடுக்குறீங்க, வாங்க மத அரசியல் பண்ணுங்க, வாங்க 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 அப்படின்னு லீடு எடுத்து கொடுக்குறீங்க. யார் பேசினாலும் மத அரசியல் எல்லாம் பேச வேண்டாம், மக்களுக்கு தேவையானதை மட்டும் பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்கும். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.